ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்க ஹீரோவோட அப்பாவுக்கு பக்கத்துல இருக்க செங்கால் கிராமத்துல நீ ஒரு வருஷம் வேலை பார்த்தா உங்களுக்கு நாங்க ப்ரமோஷன் கொடுக்குறோம்னு ஒரு ஆஃபர் தராங்க. அதுக்கு என்ன பாத்துட்டா போச்சுன்னு ஒட்டுமொத்த ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு நைனா அந்த கிராமத்துக்கு வராரு. அடுத்த நிமிஷத்துல இருந்து சரியா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அவங்க வீட்டுல அமானுஷமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறத நம்மளுங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறத ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய படம் தான் 2024 ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் கதையா ரிலீஸ் ஆன மை ஃபாதர் ஹாண்டட் ஹவுஸ்னு ஒரு சூப்பரான படத்தை பத்தி பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. கூடவே இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு ஏற்கனவே அப்லோட் பண்ண ஸ்டார் கேர்ள் சீரிஸோட 3rd சீசன் உங்கள எத்தனை பேர் அதை பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த படம் முழுக்க முழுக்க உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒண்ணு. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. கையில ஒரு வயலின் பெட்டியை தூக்கிட்டு செங்கால்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துக்கு வரான். என்னோட பேரு டோட்டோ. பல வருடங்களுக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுல தான் வளர்ந்தேன். அப்ப பார்த்த மாதிரியே இந்த பள்ளிகளோட எண்ணிக்கை மட்டும் குறையவே இல்ல. சரி, என்னோட சின்ன வயசு கதையை நீங்களும் கேக்குறீங்களா? வருஷம் சரியா 1992 பிளிட்டார்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன ஊரை காட்டுறாங்க. ஊருக்குள்ள ஒரு 4 குட்டி பசங்க பொம்மை காரை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த சாக்கடைக்குள்ள இருந்து நம்ம குட்டி பையனான ஹீரோ ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா இவளோட மாமாவும் அக்காவும் வராங்க. டே டோட்டு, சாக்கடைக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? பையன் பொசுக்குன்னு ஒளிஞ்சுப்பான். ஏங்க, அவனுக்கு நம்ம கூட பேச விருப்பம் இல்ல போல. முதல்ல வீட்டுக்கு போங்க, அப்புறம் அவனை பாத்துக்கலாம். இப்ப இவங்க போனதுமே பக்கத்துல இருந்த மத்த குட்டி பசங்க, டே டோட்டு, எங்க கூட விளையாட வரமாட்டியா? அது ஒண்ணும் இல்ல, என்னோட கார்ல பேட்டரி காலி ஆயிடுச்சு. அதெல்லாம் பரவாயில்ல, வாடா நான் என்னோட பேட்டரிய தரேன். இல்ல நான் வீட்டுல என் தம்பி கூட விளையாடுறேன்னு போய் சொல்லிட்டு நம்மால அந்த இடத்த விட்டு ஓடியே வந்துட்டான். ஏன்னா ஹீரோ கிட்ட பொம்மை கார் கூட கிடையாது. சந்தேகத்துல குட்டி பசங்கள ஒருத்தன், ஏண்டடே அவனுக்கு தம்பியே கிடையாது, ஆனா தம்பி கூட விளையாடுறேன்னு போய் சொல்லிட்டு போறான். யாருக்கு தெரியும் அவங்க அம்மா அப்பா ஒரு தம்பியை கூட பெற்றிருப்பாங்க. அடுத்து சோகத்தோட நம்மால வீட்டுக்கு வரான். அங்க இவனோட அம்மா அப்பா அக்கா மாமான்னு எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் பேச்சு வாக்கல, இந்த பரமா எனக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு சின்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல இருக்க செங்கால் கிராமத்துல நான் ஒரு வருஷம் வேலை பார்த்தா போதும், எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, அப்படின்னா எங்களை விட்டு தனியா போக போறீங்களா? எது தனியாவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. மாப்பிளையும் ஃபாரஸ்ட் ஆபீசர் தானே, என் கூட இவரும் வரணும்னு லெட்டர் கொடுத்திருக்கேன். சோ வாங்க ஃபேமிலியா அங்க போயிருக்கலாம். ஏற்கனவே வீட்டை கூட ரெடி பண்ணிட்டேன். மாமா, இருந்தாலும் உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்காளே, யோ அவளா காட்டுக்குள்ள போய் காவல் காக்க போறா, நம்ம தானே, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு பேசி சமாளிச்சிருவாரு. சடனா உள்ள வந்த ஹீரோ, எபா எனக்கு பொம்மை கார் வேணும். எது பொம்மை காரா? அது எவ்வளவு தெரியுமா? வண்டியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, போய் தூங்குடா. பயங்கர கோவத்தோட நம்மால உள்ள வந்து பெட்ல உட்காந்துப்பான். பின்னாடியே அங்க வந்து அம்மாவும், டேய் என்னடா ஆச்சு, ஏன் இவ்வளவு கோவப்படுற? அம்மா, ஊர்ல இருக்க நிறைய பேரு பொம்மை கார் வச்சிருக்கானுங்க, ஆனா அதுல எனக்கு ஒண்ணு வாங்கி தர மாட்டீங்க. டே தம்பி, அதோட விலை ரொம்ப அதிகம்டா. அப்பாவோட சம்பளம் ரொம்ப கம்மி, உனக்கு தெரியும்ல. வேணும்னா இப்படி பண்ணலாம், செங்கால் கிராமத்துல அப்பா ஒரு வருஷம் வேலை பார்த்தா போதும், அதுக்கப்புறமா அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அப்புறம் நீ கேட்ட மாதிரியே உனக்கான காரை அப்பா வாங்கி கொடுப்பாரு. அப்படியா? நிஜமா சொல்றீங்களா? சத்தியமா? அப்படின்னா எனக்கு 5 கார் வாங்கி தரீங்களா? வாங்கி தந்துட்டா போச்சு. ஆனா ஒண்ணு, வருஷத்துக்கு ஒரு கார் தான் வாங்கி தருவோம், பரவாயில்லையா? சரி, காரணம் ஒண்ணு வந்தாவே போதும்னு ஹீரோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அடுத்த நாள் காலையில விடியுது. வாடகைக்கு ஒரு கார் எடுத்துட்டு மகளையும் மருமகளையும் திங்ஸோட சேர்த்து கார்ல அனுப்பிடுவாங்க. அம்மா அப்பா ஹீரோ 3 பேர் மட்டும் பைக்ல போறாங்க. நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா ஒரு வழியா செங்கல் கிராமத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா பாதை இப்ப 2ஆ பிரியுது. ஒரு பக்கத்துல பைக் மட்டும் தான் போக முடியும், இன்னொரு பாதையில கார் மட்டும் தான் போக முடியும். சோ 2 பக்கமா பிரிஞ்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சடனா நைனாவோட வண்டி ரிப்பேர் ஆகி பாதியிலேயே ஸ்டாப் ஆயிடும். அட என்னங்க, எப்ப பாரு இதே உங்களுக்கு பஞ்சாயத்தா போச்சு. பயப்படாத, பக்கத்துல தான் வீடு இருக்கு, நம்ம தள்ளிக்கிட்டே போயிடலாம். அப்பதான் இந்த அம்மா கவனிக்கிறாங்க, பக்கத்துல இருக்க மரத்துக்கு மேல ஏதோ ஒண்ணு உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. ஏங்க யாருங்க அது? அடியே அந்த பக்கம் திரும்பாத, அது வெறும் குரங்கா இருக்கும். ஏங்க குரங்கெல்லாம் கிடையாதுங்க, பாக்கிறதுக்கு அந்த உருவம் மனுஷ மாதிரி இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, நீ எல்லாம் அதை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் மறைச்சபடியே பாதுகாப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கத்துல மாப்பிள்ள பையன் திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம ஒரு சின்ன செல் இருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. அக்காவுக்கு ரொம்ப டவுட், என்ன இது சம்பந்தமே இல்லாம வீட்டுக்கு பக்கத்துல எதுக்காக ஒரு செல் இருக்கு? இதோடா உனக்கு இந்த செல்ல பார்த்தா பயமா இருக்கா? எனக்கெல்லாம் பயமே கிடையாதுன்னு ஹீரோ கெத்தா பேசுவான். ஆனா இவ லைட்டா கத்துனதுமே பையன் பயந்துகிட்டு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி போடுவான். ஏங்க என்னாச்சு? அக்கம் பக்கத்துல ஒரு பயல கூட காணோம். இந்த பாரு, இது ஒண்ணும் சிட்டி கிடையாது, கிராமம். 9 மணிக்கெல்லாம் எல்லாம் தூங்கி இருப்பானுங்க, காலையில தான் மறுபடியும் மக்களை பார்க்க முடியும். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒரு பைக் வருது. முதல்ல உட்கார்ந்து இருக்கவன தாடிக்காரன்னு மைண்ட்ல வச்சுப்போம். பின்னாடி உட்கார்ந்து இருக்கவன் பேரு மேட்டு. ஐயா வணக்கம், நீங்க வருவீங்கன்னு தெரியும், ஆனா இன்னைக்கு நைட்டு வருவீங்கன்னு தெரியாது. நாங்க 2 பேருமே உங்களுக்கு கீழே வேலை பாக்குறவங்க. அதுக்கப்புறமா நைனாவும் ஃபேமிலி என்ட்ரு கொடுத்துட்டு, சார் டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, நீங்க ஃபேமிலி கூட ஓய்விடுங்க, நாங்க நாளைக்கு வந்து உங்களை பாக்குறோம். ஆனா அம்மா பாருங்களேன், தம்பி லேட் ஆயிடுச்சுல, எங்க போறீங்க? தோ பக்கத்துலயே செல் இருக்கு, நைட்டு ஓய்வு எடுத்துட்டு காலையில கிளம்பலாமே. இல்ல நாங்க இப்பவே கிளம்புறது நல்லது, ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஏன் வெள்ளிக்கிழமைனா என்ன? பொதுவா இந்த கிராமத்துல வெள்ளிக்கிழமை வரும்போது அசம்பாவிதமான சம்பவங்கள் நடக்கும். யோ அதெல்லாம் நான் பாக்குறதே கிடையாது. இன்னைக்கு நைட்டே நம்ம காட்டுக்குள்ள போறோம், எவனாவது மரங்களை கொள்ளையடிக்கிறானான்னு கண்காணிக்கணும். உள்ளுக்குள்ள பயத்தோடையே தாடிக்காரனும் மேட்டும் இங்க கூட வரதுக்கு சம்மதிக்கிறான். அடுத்து தங்களோட அறைக்குள்ள வந்த மேரி கணவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. எங்க பாத்தீங்களா, அந்த தாடிக்காரனும் மேட்டும் நைட்டு வீட்டுல தங்கிட்டு போங்கறானா அவ்வளவு பயப்படுறானுங்க. ஒருவேளை இந்த வீட்டுல ஏதாவது பேய் இருக்குமோ?
செல்லம், அட இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது, நான் வேலை பார்த்து டயர்ட் ஆயிட்டேன், கொஞ்சம் நீயும் உதவி பண்ணலாம்ல. உடனே மீறி வயித்துல கைய வச்சுட்டு, செல்லம் உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கா? சரி சரி, அம்மா வேலை பார்க்கல, உனக்காக நான் ஓய்வு எடுக்கிறேன். அடி பாவி, வேலை பார்க்காம எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன போய் சொல்ற? நீ ரெஸ்ட் எடு, நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். சரி, இன்னும் இவ்வளவு பெட்ல படுக்க, சுவர்கள்ல பல்லி இருக்கிறத பார்த்து பயப்புள்ள பயந்து போயிடுவா. ஏங்க அந்த பல்லியை பொடிச்சு முதல்ல வெளியில போடுங்க. இந்த பாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு கிராமம், பல்லி மட்டும் இல்ல பாம்புகளை கூட நம்மளால பார்க்க முடியும். இப்படி எல்லாம் பேசிட்டு அந்த பல்லியை அடிச்சு புருஷங்கார வெளியில கொண்டு போய் போட்டுருவான். அப்ப பாருங்க, இருட்டுக்கு நடுவுல ஒரு அமானுஷமான பெண் பேயோட உருவம் தெரியுது. ஆனா இது எதையுமே மாப்பிள்ள பையன் கவனிக்கவே இல்ல. இன்னொரு பக்கத்துல தாடிக்காரனும் மேட்டும் உள்ளுக்குள்ள மரண பயத்தோட இருக்கானுங்க. ஏண்டா அந்த ஆள் நம்மள தனியா விடவே மாட்டான் போலயே. ஆனா எனக்கே புரியாத விஷயம், எப்படி இந்த அமானுஷமான வீட்டுக்கு இவங்க வந்தாங்க? இந்த வீட்டோட வரலாறு உனக்கு தெரியும்ல? ரொம்ப நல்லாவே தெரியுமே. 1970 ஜாவானியர்கள். எப்பாடி போதுண்டா, நீ முழு கதையை சொல்லி தொலைஞ்சிடாத, அப்புறம் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாடும். தலைவன் காட்டுக்குள்ள போலான்னு சொல்ற வரைக்கும் கமுக்கமா இந்த அறைக்குள்ளேயே இருக்கலாம். இன்னொரு பக்கத்துல நம்ம குட்டி பையனான ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. பயந்து போனவன் அம்மாவை எழுப்பி விட்டு, வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுமா. சந்தேகத்துல ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும் போது அந்த சத்தம் அங்க இருக்க செல் கிட்ட இருந்துதான் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. உள்ளுக்குள்ள பயத்தோடயே ஒரு கையில டார்ச், இன்னொரு கையில ஹீரோவை பிடிச்சுக்கிட்டு நடந்து போவாங்க. ஆனா அவனுக்கு பக்கத்துல போக போக பயம் அதிகமாயிடுச்சு. எம்மாடியோ, இதுக்கு மேல நான் பக்கத்துல வரமாட்டேன், வேணும்னா நீங்க தனியா போங்கன்னு இவன் ஒதுங்கிட்டான். ஆனா அம்மா விடாம அங்க இருக்க செல் கிட்ட வந்து பார்க்கும்போது அதோட அறை கதவு பூட்டப்பட்டிருக்கு. சொல்ல போனா அந்த பூட்டை அசைக்கும் போது என்ன சவுண்ட் வருதோ அதே சவுண்ட் தான் இவங்க அறைக்குள்ள இருக்கும் போதும் கேட்டிருப்பாங்க. இதே டைம்ல அறைக்குள்ள இருக்க தாடிக்காரனுக்கும் மேட்டுக்கும் அம்மா பூட்டை பிடிச்சு ஆடி இருப்பாங்கல்ல, அந்த சத்தம் கேக்குது. டேய், வெளியில ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, நீ போய் என்னன்னு பாத்துட்டு வரியா? அஸ்கு புஸ்கு, என்ன மட்டும் தனியா கோத்தோட பாக்குறியா? வேணும்னா வா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போய் பார்க்கலாம். ஆனா தாடிக்காரன பாருங்களேன், டேய் நான் உன்னோட சீனியர், அது மட்டும் இல்லாம மேட்டுங்கிற பேருக்கு என்ன மீனிங் தெரியுமா? மாவீரன். அப்படிப்பட்ட பேரை வச்சுக்கிட்டு நீ என்ன பயப்படுற? உன்னால எதையும் சாதிக்க முடியும். அப்படியா? என்னால என்ன வேணா பண்ண முடியுமா? இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு, நீயும் கூட வா. சரிடா, வந்து தொலைறேன். நான் 1 2 3 சொல்லும் போது அட் அ டைம்ல ரெண்டு பேருமே வெளியில போலாம், சரியா? இதுக்கடையில செல் கிட்ட இருக்க அம்மா சந்தேகத்துல உள்ள என்ன இருக்குன்னு லைட் அடிச்சு பார்க்கும்போது கதவுக்கு பக்கத்துலயே ஒரு பெண்ணோட தலைமுடி கிடைக்குது. உடனே ஹீரோ பாருங்களேன், ஏமா எனக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு வாங்க வீட்டுக்குள்ள போலாம். அட எதுக்கு பயப்படுற? அதான் அம்மா இருக்கல்ல. இந்த மாதிரி பையனை பார்த்து பேசிக்கிட்டு லைட்டா அங்க இருக்க செல்குள்ள அடிக்கும் போது உள்ள கொடூரமான ஒரு பெண்ணோட பேய் நிக்கிற விஷயம் நமக்கு மட்டும் தெரியுது. அதுக்கப்புறமா எடுத்த தலைமுடிய அதுக்குள்ளேயே போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இதுக்கடையில தாடிக்காரனும் மேட்டும் 1 2 3 சொல்லிட்டு ஒன்னா வருவானுங்கன்னு பார்த்தா தாடிக்காரன் நைஸா ரூம்லயே உட்காந்துப்பான். இது தெரியாம மேட்டு மட்டும் நேரா அம்மா கிட்ட ஓடி வந்து அவங்கள பயமுறுத்திட்டான். என்னாச்சு உங்களுக்கு? இங்க என்ன பண்றீங்க? இல்லங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, அது ஏதாவது பூச்சி போட்டா இருக்கும், நீங்க முதல்ல வாங்க, நேரம் வேற அதிகமாயிடுச்சு, நாளைக்கு காலையில காட்டுக்குள்ள போய்க்கலாம்னு சொல்லிட்டு மேட்டையும் தாடிக்காரனையும் வீட்லயே தங்க சொல்லிடுவாங்க. அப்பதான் மேட்டு ஜன்னல் கதவை திறந்து பார்த்தா உள்ள அந்த தாடிக்காரன் உட்கார்ந்து இருக்கிறான். யோ, நீ என் கூட வரேன்னு சொல்லிட்டு உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, நீ வெளியில போய் தேடிட்டு இருந்த, நான் வீட்டுக்குள்ள தேடிட்டு இருந்தேன்னு பச்சை போய் பேசுறாங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம ஹீரோ கிளம்பிட்டு இருப்பான். அதே டைம்ல நைனாவும் மாப்பிள்ள பையனும் வேலைக்காக வெளியில போவாங்க. அப்ப அம்மா வழி அனுப்புறாங்களே தவிர மேரிய பாருங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் தான் வெளியிலேயே வரா. ஏண்டி, கட்டின புருஷன் வெளியில போகும்போது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அட புது வீடுல, அதான் ரொம்ப டயர்டா இருந்துச்சுமா, அசந்து தூங்கிட்டேன், இனிமே இப்படி இருக்காத, அப்பாவுக்கு தெரிஞ்சா கோச்சு பாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு தாத்தா வராரு. இவரோட பேரு எம்பா. இந்த பாருங்கம்மா, என்கிட்ட சுத்தமான எண்ணெய் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள இருந்து பாட்டில் கொண்டு வரேன். இப்ப அம்மா உள்ள போனதுமே மேரியும் ஹீரோவும் தனியா இருப்பாங்கல்ல, அப்பதான் பேச்சுவாக்குல எம்பா, ஏமா எதுக்காக இந்த வீட்டுக்கு குடி வந்தீங்க? இதுக்கு முன்னாடி இங்க நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஐயா என்னாச்சு, எதை பத்தி பேசுறீங்க? 1980கள்ல ஜாவானியர்கள் இங்க வாழ்ந்தாங்க, மரம் வெட்டக்கூடிய அடிமைகளை தோ அங்க இருக்க செல்லுக்குள்ளதான் அடைச்சு வைப்பாங்க. சொல்ல போனா அந்த காலத்துல இந்த வீட்டுல இருந்த நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஐயா தயவு செஞ்சு கிளம்புங்க, இதுக்கப்புறம் இந்த பொய்யான கதைகளை சொல்லி என் வீட்டுல இருக்க ஆளுங்களை ஏமாத்தாதீங்க. அதே டைம்ல உள்ள போன மனைவியும் வெளியில வராங்க. என்னாச்சு, நீங்க வேலைக்கு போகலையா? இல்லமா, ஜாக்கெட்டை வச்சுட்டே போயிட்டேன், அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கப்புறமா அம்மா ஹீரோவை கூட்டிக்கிட்டு முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. அப்ப வழியில இவங்க ஒரு சின்ன சுடுகாட்டை கடந்து போவாங்க. அப்ப ஹீரோ பாருங்களேன், அம்மா மரத்துல ஏதோ ஒண்ணு உட்கார்ந்து இருக்குமா. டேய், அப்பா சொன்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்குல்ல, எப்பவுமே சுடுகாட்டு பக்கம் நீ பார்க்கவே கூடாது, ஒருவேளை அதுக்குள்ள நீ யார பார்த்தாலும் சரி அந்த பக்கமே நீ போக கூடாது. இப்படி எல்லாம் நிறைய அட்வைஸ கொடுத்துட்டு தான் அம்மா அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த நேரா வீட்டுக்கு வந்த அம்மா, மேரி மாப்பிள்ளையோட துணிகள் இருக்கு பாரு, அதை நீ தான் எடுக்கணும். சரி, நீ இவ்வளவு வெளியில வந்து காய வச்ச துணிகளை 1 by 1 எடுக்கும் போது ஒரு வெள்ளை போர்வையில ரத்த கரையோட ஒரு கைரேகை இருக்க விஷயத்த பார்த்து மிரண்டு போயிடுவா. அது மட்டும் இல்ல, உதவி பண்ணுன்னு பக்கத்துல இருக்க செல்லுக்குள்ள இருந்து ஒரு பெண்ணோட குரல் கேக்குது. இவ அது என்னன்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த வெள்ளை துணியை பார்க்கும் போது ரத்த கரைகளை இப்ப காணும். ஆஹா, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடும் போது சடனா செல்லோட கதவை யாரோ அடிச்சு உடைக்கிற மாதிரி தெரியுது. பயந்து போனவ திபுன்னு வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பா. அடுத்த சில நாட்கள் 1 by 1 கடந்து போக ஆரம்பிக்குது. ஒரு பக்கத்துல ஹீரோ எம்பா அடிக்கடி சுடுகாட்டுல இருக்க மரத்துக்கு தூபங்களை ஏத்துற விஷயத்த கவனிக்கிறான். இன்னொரு பக்கத்துல அம்மாவும் மேரியும் பாத்திரங்களை கழுவிட்டு இருக்கும் போது வாசல் கதவு டப்புன்னு தானாவே திறகுது. பிரச்சனை அது மட்டும் இல்ல,
ஒரு நாள் நம்ம ஹீரோ தாங்கிட்ட இருக்க கார் பொம்மையா டக்குன்னு தள்ளி விடும்போது அது பெட்டுக்கு அடியில போயிடும். ஆனா பாருங்க அடுத்த நிமிஷமே அது திரும்ப இவங்கிட்டயே வருது. சோ இதே மாதிரியே இவங்களுக்கு நிறைய அமானுஷமான சம்பவங்கள் வீட்டுல நடக்க ஆரம்பிக்குது. ஆனா இத பத்தி புருஷன்காரங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சில பல மாதங்களுக்கு அப்புறமா ஒரு நாள் நம்ம ஹீரோ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போற நேரத்துல கிராமத்துல ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு போல. அவரோட பிணத்தை தூக்கிட்டு மக்கள் நடந்து வருவாங்க. அம்புடுதான் இத பார்த்து பயந்து போய் நேரா வீட்டுக்கே ஓடி வந்துட்டான். சரி இங்கதான் எப்படின்னு பார்த்தா தாடிக்காரன் கையில ஒரு கத்திரிக்கோள் இருக்கும். அத செல்லுக்கு பக்கத்துல இருக்க அறைக்குள்ள வச்சாகணும். சோ அதை யாரு வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி பேப்பர் சிசர்னு கேம் கூட விளையாடுவானுங்க. ஆனா ஜெயிச்சது நம்ம மேட் தான். எப்பா நீ போய் அந்த பொருளை வச்சுட்டுவான்னு சொன்னா, டேய் உனக்கு விஷயம் தெரியாதா, இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பொருளை வைக்கணும்னு தாடிக்காரன் அப்படியே மேட்டை கோத்து விட்டு ஓடி போயிடுவான். அப்புறம் என்ன குடு குடுன்னு அந்த அறைக்கிட்ட வந்தவன் கொண்டு வந்த பொருளை அறைக்குள்ள தூக்கி போட்டுட்டு குடு குடுன்னு ஓடியே போயிட்டான். நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது பேச்சு வாக்கல அம்மாவும், ஏங்க எனக்கு என்னமோ வீட்டுல ஏதோ ஒண்ணு அமானுஷமா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அட நீ அந்த எம்பா சொன்ன விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கியா? இந்த பாரு இந்த வீட்டுல பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது. முதல்ல சாப்பிட்டுட்டு தூங்குங்கன்னு திட்டி விட்டுருவாரு. அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த கிராமத்தோட தலைவர் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்காரு. தம்பி நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்றீங்க தெரியுமா? இந்த காடுகளை பாதுகாக்க வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு. அப்படி ஒரு வேலையை நீங்க பாக்குறதால எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கடவுள் மாதிரி. ஐயா பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, இது எனக்கான வேலை. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மேட்டு பக்கத்துல இருந்த தாடிக்காரன் எங்கன்னு பார்த்தா அவன் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அங்க இருக்க தரைய தோண்டிட்டு இருக்காங்க. கூடவே அவனோட கண்கள் முழுக்க முழுக்க வெள்ளையா மாறி போயிடுச்சு. நீங்க என்ன முறையா அடக்கம் பண்ணிருக்கணும், எல்லாருமே என்ன ஏமாத்திட்டாங்கன்னு திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வருவான். ஐயோ அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு நைனாவும் மத்தாளுங்களும் அவனை வளைச்சு பிடிக்க நம்ம மேட்ட ஆரம்பத்துல இருந்து இவன் எவ்வளவு பாடுபடுத்திருப்பான். அது எல்லாமே நம்ம ஆளுக்கு கண்ணு முன்னாடி வந்து போகுது. தக்காளி இதான் சாக்குன்னு ஓடி வந்து மூஞ்சா குத்துறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல வீட்டுல இருக்காங்க. நம்ம தாடிக்காரனும் ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டான். சொல்ல போனா இவனுக்கு பேய் பிடிச்ச விஷயம் கூட ஞாபகத்துல இல்ல. மேட்டும் மேரியும் கையில ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போடுறாங்க. இதுக்கடையில நடந்த விஷயங்களை பார்த்து பயந்து போன அம்மா புருஷன்காரனை தனியா கூப்பிட்டு, பாத்தீங்கல்ல இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனா இப்ப இந்த கிராமத்துக்குள்ளேயே ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு தோணுது. எனக்கு இந்த ஊருக்குள்ள இருக்கவே பயமா இருக்கு. வாங்க நம்ம மறுபடியும் நம்ம ஊருக்கே போயிடலாம். ஏண்டி நான் என்ன தள்ளு வண்டி கடையா போட்டிருக்கேன்? ஒரு இடம் பிடிக்கலன்னா இன்னொரு இடத்துல போய் வேலை பாக்குறதுக்கு அரசாங்கம் எனக்கு ஒரு வருஷம் இந்த செங்கல் கிராமத்துல வேலை பார்க்கணும்னு ஆர்டர் கொடுத்திருக்கு. இப்ப மட்டும் நான் இந்த வேலை வேணாம்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஊருக்கு வந்தேன் வை, மறுபடியும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஆகும். என்ன பொறுத்த வரைக்கும் தாடிக்காரன் அதிக நேரம் வேலை பார்த்ததால மன ரீதியா ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கான். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டான். மத்தபடி உனக்கு பேயும் பிடிக்கல ஒன்னும் பிடிக்கல. இனிமே திரும்ப போற விஷயத்த பத்தி பேசவே பேசாதன்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய திட்டி விட்டாரு. சோகத்துல அம்மா உள்ள வரும்போது அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு புள்ளகாரன் உள்ள வரான். அம்மா நான் உங்ககிட்ட பொம்மை கார் கேட்டேன்ல. ஆமாடா அதுக்கு என்ன? இல்லம்மா எனக்கு அந்த கார் கூட வேணாம், திரும்ப நம்ம ஊருக்கே போயிடலாமா? ஏன்னா இங்க இருக்கவே எனக்கு பயமா இருக்கு. தற்போதைக்கு ஹீரோ கிட்ட பேசி அவனை அமைதிப்படுத்துறாங்க. இதுக்கடையில தாடிக்காரனா அடி நடிச்சுட்டு மேட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவன் கூடயே சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இந்த பாரியா இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது, அதை என்கிட்ட சொல்லுவீங்களா மாட்டீங்களா? முடியாதுன்னு வாயை மூடி பாடுங்க. சரி நீங்க சொல்ல வேணாம், பக்கத்துல இருக்க எம்பாவோட வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போ. அவர்கிட்ட இந்த வீட்டோட வரலாறு பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப யோசிக்காதீங்க. இப்ப மட்டும் நீங்க முடியாதுன்னு சொன்னீங்க. எங்க அப்பாவை பத்தி நீங்க என்னெல்லாம் பேசுனீங்களோ அது எல்லாம் எனக்கும் தெரியும். போட்டு கொடுத்துறவா? எப்பா சாமி அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நேரா இப்ப எம்பாவோட வீட்டுக்கு குட்டி பேரை கூட்டிட்டு வராங்க. அப்பதான் அவரும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க வாழக்கூடிய அதே வீட்டுல தான் 1980ல ஒரு ஜவானிய குடும்பம் வாழ்ந்தாங்க. மரங்கள் கடத்துறது தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை. அந்த குடும்பத்தோட கொடுமைகளால நிறைய அடிமைகள் செல்லுக்குள்ளேயே இறந்து போனாங்க. ஆனா பிரச்சனை அது மட்டும் கிடையாது. அந்த தீய குடும்பத்தோட தலைவனான ஜவான் ஏற்கனவே அவனுக்கு மனைவி இருந்தாலும் கூட ருக்மணின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்து பொண்ணு கூட ஒண்ணுமா இருந்தான். அவளோட வயித்துல ஒரு கருவும் உருவாச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஜவானோட மனைவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. உடனே எக்கச்சக்கமான பொய்யான குற்றங்களை ருக்மணி மேல வச்சாங்க. அது மட்டும் இல்ல ஒரு கட்டத்துல அந்த செல்லுக்குள்ளேயே அவளை அடைச்சு வச்சாங்க. தான் நேசிச்ச ஜவான் காப்பாத்துவான்னு ஒவ்வொரு நாளுமே காத்திருந்தா. ஆனா ருக்மணி சிறைக்குள்ள அடைக்கப்பட்டதுக்கு இன்னொரு காரணமே ஜவானுங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. சில பல மாதங்கள் அந்த கூண்டுக்குள்ளேயே வாழ்ந்ததால அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. ஆனா கெட்ட நேரம் ருக்மணி தான் குழந்தை கூடிய அந்த செல்லுல இறந்து போயிட்டா. அடுத்த சில மாதங்களுக்கு அப்புறமா என்னாச்சுன்னே தெரியல. ஜவான் அவன் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தருமே அமானுஷமான முறையில இறந்து போக ஆரம்பிச்சாங்க. ஒரு சில பேரு ருக்மணி தன்னோட குழந்தைக்காக அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பேயா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நம்புறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த ருக்மணி இறந்து போனது வெள்ளிக்கிழமை. சோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அந்த ருக்மணி வெளியில வருவா, அந்த வீட்டுக்குள்ள பேயா சுத்துவான்னு நம்பிட்டு இருக்காங்க. கதையை கேட்டு மிரண்டு போன ஹீரோ நைனா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவான். ஆனா அந்த மனுஷன் மறுபடியும் எதையும் கேட்கிற மாதிரியே இல்ல. ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறதுக்கான வழியை பாரு, பொய்யான கதைகளை நம்பாதன்னு திட்டி விட்டுருவாரு. நேரம் போக நைட் ஆகுது. காட்டுக்குள்ள நம்ம ஆளுங்க காவலுக்கு வந்திருப்பாங்க. அப்ப தாடிக்காரன் கீழே விழுந்த டார்ச்ச கையில எடுக்கலாமேன்னு குடியும் போது இவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான ஆண் பேய் வந்து நிக்குது. ஐயோ அம்மானு பையன் கத்தி கதற ஆரம்பிக்கிறான். ஆனா மத்தவங்க பாக்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு பேயும் இல்ல. தலைவரே தாடிக்காரனுக்கு மறுபடியும் பேய் பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அட பாவி எனக்கு எதுவும் ஆகல, நல்லா தான் இருக்கேன். ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆணோட பேய பார்த்தேன் அப்படி இப்படின்னு பையன் புலம்ப ஆரம்பிக்கிறான். அடுத்த இதே டைம்ல வீட்டுல இருக்கக்கூடிய ஹீரோவுக்கு குளிக்கிறதுக்காக அம்மா சுடுதண்ணி வச்சிருப்பாங்க. அதை கவனிக்க
கவனிக்கக்கூடிய மேரி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா காட்டுக்குள்ள காவலுக்காக போன புருஷங்காரன் திரும்ப வந்துட்டான். என்னாச்சு, காலையில தான் திரும்ப வருவேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க? பதிலே பேசாம புருஷங்காரன் உள்ள போயிட்டான். சரி வெயிட் பண்ணுங்க, நீங்க குளிக்கிறதுக்காக சுடுதண்ணியை கொண்டு வரேன்னு இவ கொண்டு போய் அங்க இருக்க பாத்ரூம்ல ஊத்திட்டா. திரும்ப வெளியில வந்தா புருஷங்காரன் இருக்கான். எங்க நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் டவல் எடுத்துட்டு வரேன்னு இவ அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தக்கூடிய சலசலப்பு சத்தம் மட்டும் தான் கேக்குது. திரும்ப துண்டோட வந்த மேரி கதவை திறந்து உள்ள டவலை கொடுக்கலான்னு பார்த்தா உள்ள புருஷங்காரனை காணோம். என்னடா இது மேஜிக்கா இருக்குன்னு பயப்புல அரண்டு போயிடுவா. அப்ப அங்க வந்து அம்மாவும், என்னாச்சு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல உங்க பையன் வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டாரு, அதான் குளிக்கிறதுக்காக தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்தேன். ஆனா உள்ள பார்த்தா இப்ப அவரை காணோம். அட கனவு எதுவும் கண்டியா? அவன் காட்டுக்குள்ள காவலுக்கு போயிருக்கான், காலையில தான் வருவான். நீ தூக்க கலகத்துல எதையோ ஒண்ணு பாத்துருக்க போலன்னு அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. அப்ப திடீர்னு இவளுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. தூக்கத்தை விட்டு கண்ணம் விழிச்சவ ஒருவேளை வெளியில போன ஆளுங்க திரும்ப வந்துட்டாங்க போலன்னு அறைய விட்டு வெளியில வரா. ஆனா அங்க யாரும் இருக்க மாதிரியே தெரியல. சரி நமக்கு எதுக்கு வம்பு, மறுபடியும் போய் தூங்கலாமேன்னு பெட்ரூம்குள்ள வருவா பாருங்க. அங்க மேரிய போலவே ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு படுத்திருக்க மாதிரியும் பக்கத்திலேயே அம்மா அப்புறம் ஹீரோ நிக்கிற மாதிரியும் அடிக்கடி ஒரு கொடூரமான பெண்ணோட பேய பாப்போம்ல, அந்த பேய் கையில ரத்தக்கரைகளோட மேரிக்கு பிரசவம் பாக்குற மாதிரியும் ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. அம்புடுதான் இத பார்த்து பயந்து போனவ பேனு கத்த கணமுழிச்சு பார்த்தா இவ கண்டது எல்லாமே வெறும் கனவு. இப்ப இவ கத்துற சவுண்ட கேட்டு தூக்கத்துல இருந்த அம்மாவும் கண்டுபிடிக்கிறாங்க. பாவி பயவுள்ள தூங்கும் போது ஏதோ மேக்கப் போட்டு படுத்திருப்பாங்க போல, மூஞ்சி ஃபுல்லா வெள்ளையா இருக்கவும் மறுபடியும் புள்ள பார்த்து பயந்துட்டா. அப்ப கரெக்டா வெளியில போன ஹீரோவும் மாப்பிளையும் திரும்ப வந்துட்டாங்க. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் கத்திட்டு இருக்கீங்க? அப்பா நான் இந்த இடத்துல ஒரு கொடூரமான பெண்ணோட பேய பார்த்தேன்பா. தவறு, நாங்களே வெளியில மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு காட்டை விட்டு இங்க வந்திருக்கோம். இதுல தேவையில்லாம நீ போய் சொல்லி திட்டு வாங்காத. அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள போந்து, அம்மா நான் எம்பா கிட்ட பேசும்போது வெளியில இருக்க செல்லுக்குள்ள ருக்மணின்னு ஒரு பொண்ணு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சரியா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இறந்து போனாங்களாம். அதனாலயும் என்னமோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த பேய் வெளியில வரும்னு சொன்னாரு. இன்னைக்கான தேதியை பாத்தீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான். அம்மாவுக்கு இதை கேட்டதுமே லைட்டா வயித்த கலகுது. சோ அடுத்த நாள் காலையில இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு தீய சக்தியும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூங்கில் குச்சிகளை தாடிக்காரங்கிட்டையும் மேட் கிட்டையும் கொடுத்து வீட்டை சுத்தி ஒரு வேலையை போல தரையில ஊண்டி வைக்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, வீடு ஃபுல்லா மாட்டு கோமியத்தை தெளிக்கிறாங்க. தான் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஊக்கெடுத்து அவ ட்ரெஸ்ஸோட பின் பண்ணிடுவாங்க. அன்னைக்கான வேலையை முடிச்சிட்டு திரும்ப நைனா வீட்டுக்கு வரும்போது இவங்க பண்ணி வச்சிருக்க வேலையெல்லாம் பார்த்து பயபலுக்கு சம கோவம். நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இங்க பேயும் இல்ல பிசாசும் இல்ல. இந்த பாருங்க, உங்களுக்கு வீட்டுல இருக்க எங்க மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் குடும்பத்து மேல அக்கறை இருக்கு. இந்த மாதிரி பேசுனதுமே ரெண்டு பேருக்குள்ள சண்டை பெருசாகி அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அடிச்சுக்கிறானுங்க. அப்ப கரெக்டா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்ப ஹீரோ வீட்டுக்கு வருவான். இவங்க சண்டை போற விஷயத்தை பார்த்து படிக்கட்டுலயே உட்காந்துருவான். இதை கவனிக்கக்கூடிய மேரி நேரா ஹீரோவுக்கு பக்கத்துல வரா. எப்ப பாரு வீட்டுல சண்டை போறாங்க, எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, வா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலான்னு ஹீரோவை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்குள்ள வரா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவனுக்குள்ள இருக்க பயம் அதிகமாகுது. அக்கா நம்ம வீட்டை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டோம், வா திரும்ப வீட்டுக்கு போலாம். ஆனா அவ அதையெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. அப்பதான் கவனிக்கிறான் மேரியோட கால்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் உடைஞ்சிட்டு இருக்கு. பயத்துல டக்குன்னு கைய உதறி விட அப்பதான் அந்த மேரி கொஞ்சம் கொஞ்சமா திரும்பும் போது இவ்வளவு நேரமா கூட இருந்தது மேரி கிடையாது, அந்த கொடூரமான பெண்ணோட பேய்ங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு புதருக்குள்ள தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில நேரம் போக அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போன பையன் திரும்ப ஏன் வரலன்னு மொத்த பேரும் பயத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பாரு, நீ எதுக்கும் பயப்படாத, நான் பசங்களை கூட்டிட்டு போய் காட்டுக்குள்ள தேடி பாக்குறேன், கண்டிப்பா நம்ம பையனுக்கு எதுவும் ஆகாது. ஆனா பாருங்க, எவ்வளவு தேடி பார்த்தாலும் கூட நம்ம ஆளுங்களால ஹீரோவை கண்டுபிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல மாப்பிள பையனும் மேட்டும் நேரா அங்க இருக்க எம்பா கிட்ட வராங்க. ஐயா, அந்த ஹீரோ பையன் தொலைஞ்சு போயிட்டான், அவனை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? இல்லனா ஒருவேளை யாராவது அவனை கடத்திருப்பாங்களா? சாச்சா, இந்த காட்டுக்குள்ள மரங்களை கடத்துறவங்க தான் அதிகம். ஆனா ஒரு மனுஷன் தொலைஞ்சு போறான் அப்படின்னா கண்டிப்பா அது மனுஷனோட வேலையா இருக்காது. இதுக்கு பின்னாடி ருக்மணி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன்னு எம்பாவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கத்துல காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஹீரோ அங்க எங்கன்னு ஓடி ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கடியில வந்து உட்காருவான். பக்கத்திலேயே சுடுகாடு இருக்கு. சடனா ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குதுன்னு அண்ணாந்து பார்த்தா நம்ம தாடிக்காரன் ஒரு முறை ஒரு ஆண் பேயோட உருவத்தை பார்த்திருப்பான்ல, அந்த பேய் மரத்துக்கு மேல குத்த வச்சு உட்கார்ந்து இருக்குது. ஐயோ என்ன விட்டுருன்னு கத்தும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம எம்பா வந்துட்டாரு. டேய் சத்தம் போடாத, நீ அமைதியா இருந்தா அந்த பேய் உன்னை எதுவும் பண்ணாது, இந்த லாக்கெட்டை வச்சுக்கோ, இது உன்னை பாதுகாக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க நடந்த எதையுமே நீ வீட்டுல இருக்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு பாதுகாப்பா ஹீரோவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. திரும்ப தங்களோட மகனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். டே எங்கடா போனன்னு கேட்டா அது ஒண்ணும் இல்ல, கிராமத்தை சுத்தி பார்க்க போனேன்னு போய் சொல்றாங்க. அப்ப சடனா மேரிக்கு வேற பிரசவ வலி, இங்க இருந்து சிட்டிக்குள்ள தூக்கிட்டு போறதுக்குள்ளேயே குழந்தை பிறந்துரும். அதுக்கு பேசாம வீட்லயே பிரசவம் பார்க்கலான்னு நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகுது. அடுத்த கொஞ்ச நாட்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. அப்பதான் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. தூக்கத்தை விட்டு கண்ணமுழிச்ச ஹீரோவும் அக்காவோட அறைக்கு வந்து அழுதுகிட்டு இருக்க குழந்தைய சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டான். அப்ப திடீர்னு ஜன்னலுக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. சந்தேகத்துல கிட்ட வந்து பார்க்கும்போது ரத்த கரைகளோட கண்ணாடியில ஒரு ஆளோட கைப்படுது. மறுபடியும் பையன் கத்துவான். சவுண்ட கேட்டு அம்மா அங்க வராங்க. என்னடா ஆச்சுன்னு கேட்டா ஜன்னல் கிட்ட யாரையும் ஒருத்தர பாத்தேங்கிறான். ஆனா இவங்க பாக்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல. அடுத்து காட்டுக்குள்ள காவலுக்கு இருக்க நம்ம ஆளுங்களுக்கு மழை வர மாதிரி ஃபீல் ஆகுது. டேய் இந்த டைம்ல காவல் காக்க முடியாது, நீங்க வீட்டுக்கு போங்க, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அடுத்து வீட்டுல இருக்கக்கூடிய செல்ல காட்டுறாங்க. மின்னல் வெளிச்சத்துல
செல்லுக்குள்ள இருக்க அந்த பேயோட உருவத்தை ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. இதே டைம்ல மேரி பெட்ல தூங்கிட்டு இருக்கும்போது அந்த அறை ஃபுல்லாவே நூத்துக்கணக்கான பல்லிகள் இருக்கு. ஒண்ணு மேரி மேல விழும்போது பயத்துல கத்த ஆரம்பிக்கிறா. சத்தம் கேட்டு அம்மா வந்துட்டாங்க. வேலைக்காக வெளியில போன புருஷன்காரனும் நைனாவும் கூட திரும்ப வந்துட்டாங்க. சம்பந்தமே இல்லாம எப்படி இவ்வளவு பல்லிகள் வந்துச்சுன்னு புரியாம குழப்பத்துல இருக்காங்க. அதே டைம்ல சுத்தி இருந்த பவரும் கட் ஆயிடுச்சு. இங்கே இருங்க, நான் போய் கேண்டல கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நைனா மட்டும் இருட்டுக்குள்ள வந்து கேண்டல் ஏத்துவாரு. அப்ப அந்த வெளிச்சத்துல நைனாவுக்கு பின்னாடி மறுபடியும் அந்த கொடூரமான பெண்ணோட பேய் நிக்கிற மாதிரியே தெரியுது. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பேயை காணோம். அடுத்த நேரா ஹாலுக்கு வந்தவரு பொண்ணோட கையில கேண்டல கொடுத்து முதல்ல குழந்தை தனியா இருப்பா, அவனை போய் தூக்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. உடனே மேரியும் நேரா அறைக்குள்ள வராங்க. பார்த்தா பயபுளுக்கு செம ஷாக்கு. தொட்டில்ல படுக்க வச்சிருந்த குழந்தைய இப்ப காணோம். மொத்த பேருமே புள்ளைய காணோம்னு அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோவுக்கு மட்டும் லைட்டா குழந்தை அழக்கூடிய சத்தம் கேக்குது. உடனே இந்த இடத்தை விட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு அறைக்கு வரான். அப்ப பாருங்க, அந்த கொடூரமான பேய் குழந்தைய தூக்கிட்டு இவனுக்கு பின்பக்கத்துல போயிட்டு இருக்கு. வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாலும் கூட குழந்தை கிடைக்கல. சோ ஊர் மக்கள்கிட்ட குழந்தைய தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி கேக்குறாங்க. ஆனா என்ன, எவ்வளவு நேரம் தேடி பார்த்தாலும் கூட குழந்தைய பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஒட்டுமொத்த ஃபேமிலியும் மனசுடைஞ்சு உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கு. சோ நேரா எம்பா கிட்ட வராங்க. ஐயா, எங்க குழந்தைய காணோம், எப்படியாச்சும் நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். நான் ஊர் மக்கள்கிட்ட விசாரிச்சேன், நீங்க ஏதோ மந்திரவாதியாமே. தம்பி, அதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி. இப்ப என்னோட ஆன்மீக சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு வீட்டுக்கு நடுவுல ஒட்டுமொத்த ஃபேமிலியும் உட்கார வச்சுட்டு இவர் ஒரு சடங்க பண்ண ஆரம்பிக்கிறாரு. மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சதுமே தலைவன் டக்குன்னு மயங்கிட்டாரு. பார்த்தா இப்ப ஆவிகள் உலகத்துல நம்மால கண்ண முழுகிறாரு. ருக்மணி, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், கண்டிப்பா குழந்தை உன்கிட்ட தான் இருக்க. ஆனா நீ உண்மையை புரிஞ்சுக்கணும், நீ ஏற்கனவே இறந்து போயிட்ட. இப்போதைக்கு நீ வெறும் ஆன்மா மட்டும்தான். அப்படி இருக்கும்போது மனிதர்களை நீ எப்பவும் காயப்படுத்த கூடாது. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு பக்கத்துல இருக்க செல்லுக்குள்ள வரும்போது அங்க ருக்மணியோட பேய் உருவம் உட்கார்ந்து இருக்கு. எல்லாருமே என்ன ஏமாத்திட்டாங்க. நான் ஆசையா பெத்தெடுத்த மகன் இறந்து போயிட்டான். இறந்து போன என்னோட மகனை திரும்ப கொடுன்னு அந்த கொடூரமான பேய் வந்து டக்குனு பயமுறுத்தும். திரும்ப எம்பாவோட ஆன்மா அவர் உடம்புக்குள்ளேயே வந்துரும். ஐயா, என்னாச்சு? என்னோட பேர குழந்தை கிடப்பானா மாட்டானா? நான் நினைச்ச மாதிரியே இது ருக்மணியோட வேலை. அது பல ஆண்டுகள் பழமையான ஆன்மா. ஒரு ஆன்மா எந்த அளவுக்கு இந்த உலகத்துல அதிகமா வாழுதோ அதுக்கேத்த மாதிரியே அதோட சக்திகளும் அதிகமாகும். கண்டிப்பா அதை எதிர்த்து என்னால எதுவும் பண்ண முடியல. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு வெளியில குழந்தை அழக்கூடிய சத்தம் கேக்குது. உடனே கதவு கிட்ட ஓடி வந்தா டக்குனு அது லாக் ஆகுது. இங்க மட்டும் இல்ல, வீட்டோட எல்லா கதவுமே தானா லாக் ஆயிடுச்சு. அப்பதான் ஹீரோ அங்க இருக்க டேபிளுக்கு மேல மறுபடியும் அந்த ருக்மணியோட பேய பாக்குறான். சுத்தி இருந்த பவர் வேற கட் ஆயிடுச்சு. உடனே எம்பாவும், ருக்மணி புரிஞ்சுக்கோ, இது உன்னோட குழந்தை கிடையாது. என்னால உன்னோட வலி வேதனைகளை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ ஒரு குழந்தைய காயப்படுத்த கூடாது. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு எம்பா அவருக்கு உதவியா பக்கத்துல இருந்த மேட் அப்புறம் தாடிக்காரன் இவங்க 3 பேருமே டக்குன்னு மறைஞ்சு மறுபடியும் பேய்கள் உலகத்துக்கு வந்துருவாங்க. மேட்டுக்கு தான் எங்க இருக்குன்னு ஒண்ணும் புரியல. சுத்தி முத்தி வெறும் காடா மட்டும்தான் இருக்கு. யோ எம்பா, என்னையா என்ன இப்படி வந்து கோத்து விட்ட? என்ன காப்பாத்துன்னு இவனும் கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு ஆணோட பேய் வருது. அப்புறம் என்ன, மேட் ஒரு பக்கத்துல தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அடுத்து தாடிக்காரனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது காட்டோட மறுபக்கத்துல ஒவ்வொரு இடமா சுத்தும் போது ஒரு வழியா பக்கத்துல இருக்க சுடுகாட்டுக்கிட்ட வந்துட்டான். இங்கதான் இவனோட கால்ல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தட்டுப்படுது. என்னன்னு பார்த்தா அது ஒரு பெண்ணோட தலைமுடி. திரும்பி பார்க்கும்போது 4 திசைகள்லயுமே அந்த ருக்மணியோட பேய் நிக்குது. பட்டார்னு கண்ணுக்கு முன்னாடி வந்து பயமுறுத்த பையன் பயந்து போய் அங்க இருக்க மரத்திலேயே இடிச்சு டப்புன்னு மயங்கிடுவான். இதுக்கடல நைனாவும் மாப்பிளையும் அல்லாவோட பேரை சொல்லி கதவை உதப்பாங்க. டப்புன்னு அதுவும் திறந்துரும். அதுக்கப்புறமா குழந்தையோட சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கரேஜுக்கு வராங்க. நினைச்ச மாதிரியே குழந்தை இங்கதான் இருக்கு. இதுக்கடையில மயக்கத்தை விட தாடிக்காரனும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ண முழிக்கிறான். பார்த்தா முன்னாடியே எம்பா அப்புறம் மேட்டும் இருக்காங்க. என்னாச்சு, அந்த பேயை நீங்க அழிச்சிட்டீங்களா? நான் அழிக்கல, தோ அவருதான் அழிச்சாரு. அண்ணாந்து பார்த்தா மேட்டை பயமுறுத்தின அந்த ஆண் பேய் மரத்துல உட்கார்ந்துருக்கு. பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரியே அந்த ஆன்மா கெட்டது கிடையாது. என்னோட முன்னோர்கள்ல ஒருத்தர் தான் அவரு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ருக்மணி ஜவான காதலிச்ச அதே நேரத்துல இவருக்கு ருக்மணி மேல உண்மையான காதல் உருவாச்சு. ஆனா கடைசி வரைக்கும் அதை சொல்ல முடியாம ருக்மணி இறந்து போன வேதனையால பாவம் இவரும் இறந்து போயிட்டாரு. அன்னையில இருந்து இந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்தவரு இன்னைக்கு நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக ருக்மணி கூட சண்டை போட்டு அவளை அடக்கிருக்காரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. பேச்சு பேக்ல மாட்டோம். அப்படின்னா ருக்மணியோட ஆன்மா இன்னும் அழியலையா? இந்த பாரு, ருக்மணி கடைசியா இந்த செல்லுக்குள்ளதான் இறந்து போயிருக்கா. அப்படி பார்க்கும்போது இந்த வீட்டோடைய அவளோட ஆன்மாவும் பிணைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் பயப்பட தேவையில்ல. இதுக்கு அப்புறமா ருக்மணியோட ஆன்மா யாரையும் காயப்படுத்த முடியாது. கட் பண்ணா அடுத்த சில மாதங்களுக்கு அப்புறமா நைனா எதுக்காக இந்த ஊருக்கு வந்தாரோ அந்த ஒரு வருஷத்துக்கான வேலை முடிஞ்சு போயிடுச்சு. சோ பெட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு மேட்டுக்கும் தாடிக்காரனுக்கும் பாய் சொல்லிட்டு திரும்ப தங்களோட ஊருக்கே கிளம்பி இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு சின்ன கதையா சொல்லி முடிக்கிறான். ஆரம்பத்துல ருக்மணியை பார்த்து நான் நிறைய பயந்திருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ருக்மணி எப்பவுமே எங்களை காயப்படுத்த விரும்பல. அவங்களுக்கு தான் குழந்தையை இழந்த வேதனை மட்டும்தான் இருந்திருக்கு. என் அக்காவோட குழந்தைய அவ தன்னோட குழந்தைய எடுத்துக்க நினைச்சா. இந்த உண்மை எனக்கு எப்ப புரிஞ்சதோ அந்த நிமிஷத்துல இருந்து நான் எப்பவுமே பேய்களை பார்த்து பயப்படுறது கிடையாதுன்னு சொல்ல கேமரா அப்படியே லைட்டா திரும்பும் போது வீட்டுக்குள்ள ருக்மணியோட பேய் நிக்கிற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.